வணக்கம் ஜிஎஸ்ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு யூசர் ரிவ்யூ எபிசோடுக்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க. எம்ஜி காமட் ஈவியோட ஒரு யூசர் ரிவ்யூ தான் எடுத்து வந்திருக்கிறோம். நிறைய பேர் கேட்டது ரீசெண்ட் டைம்ஸில் எம்ஜி போன்ற பிராண்ட்களோட யூசர் ரிவ்யூ எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா அவங்க தான் புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குது, ப்ராடக்ட் ரிலையபிளாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி ஒரு 42,000 கிலோமீட்டர் ஓடினா எம்ஜி காமட் தான் நம்மக்கிட்ட இருக்குது. யூசரும் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த ப்ராடக்ட் பற்றி முழுமையாக கேட்டு விவரங்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம். வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ப்ராடக்ட்டோட யூசர் ரிவ்யூ ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா தாராளமாக நம்ம சேனல் ரீச் பண்ணுங்கள். ஸோ யூசர் ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். பட் யூசரை பொறுத்த வரைக்கும் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்கும். அப்படி இல்லைனா கிலோமீட்டர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஷேர் பண்ணுறப்போ இன்னும் பெட்டரான புரிதல் அந்த வாகனத்தை பற்றி மக்களுக்கு போய் சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போய் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த எம்ஜி காமட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேட்டரி பேக்னு கேட்டிங்கன்னா 17.3 கிலோவாட் வந்து நார்மல் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ்லையும் 17.4 கிலோவாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ்லையும் கிடைக்குது. 7.5 to 10.5 lakhs வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டோட ஆன்-ரோட் ப்ரைசிங் அப்படின்றது இருக்குங்க. இங்கே நமக்கு லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி தான் பயன்படுத்தியிருக்காங்க. பிரிஸ்மேட்டிக் செல்ஸ் கொண்டது தாங்க, சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ் கிடையாது. இந்த ப்ராடக்ட்டோட வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 1.2 lakh கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 125 mm தான் இந்த ப்ராடக்ட்டோட கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குது. எப்பவுமே ஒரு ப்ராடக்ட்டோட சேஃப்டி பற்றி பேசிட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம். இங்கே எம்ஜி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சரலாக எப்பவுமே குறை இருந்ததில்ல. அதே தான் இங்கே எம்ஜி காமட்லையும் கண்டினியூ ஆகுது. ஸோ டியூவல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், சேஃப்டி ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா எல்எஃப்பி லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட்டுங்க. அது வந்து IP67 ரேட்டிங்கோட நமக்கு கிடைக்குது. ரேஞ்ச் அவங்க 230 கிட்ட கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் ரியல் டைம் என்ன கிடைக்குதுன்னு யூசர் கிட்ட தெரிஞ்சுப்போம். பிரதர் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம். ஸோ நன்றி ஃபஸ்ட்டு யூசர் ரிவ்யூ ஷேர் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க பிரதர். ஸோ வெல்கம் ஜிஎஸ் ஆட்டோ ஃபேம், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு கௌரி சங்கர் பிரதர், இவ்வளோ தூரம் ஒரு காலையில் ஏர்லி மார்னிங் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு தேங்க்யூ பிரதர். என்னோடய பேர் மோகன முரளி. நான் வந்து இங்கே ஈரோடு பக்கத்தில் கோபி பக்கத்தில் கூவலூருங்கிற ஒரு வில்லேஜில் MM ஜுவல்லர்ஸ்னு சொல்லிட்டு ஜுவல்லரி வச்சுருக்கேன். ஸோ எஸ், திஸ் இஸ் மை காமெட். இதை வந்து 20 months பேக் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ வீடியோஸும் நம்ம இதை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு பிரதரோட சேர்ந்து நம்ம கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, எம்ஜி காமட் இந்த கார் கூட வந்து ஒரு சில காம்படிட்டர்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் எம்ஜி காமட் உங்களை அட்ராக்ட் பண்ணிச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து எம்ஜி வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் நான் தான் பண்ணேன். ஈரோட்லேயே செகண்ட் நான் தான், கோபியில் ஃபர்ஸ்ட் நான் தான். ஆக்சுவலாக இந்த காருக்கு ஒரு தனி ஹிஸ்ட்ரி இருக்குது. ஹிஸ்ட்ரினா என்கிட்ட இது வந்து திஸ் இஸ் மை 4th கார். ஃபஸ்ட்டு வந்து நான் டாட்டா நேனோ வாங்கினேன், அதில் தான் ஓட்டி பழகினது. தென் என்னோட நிசான் சன்னி, அது செகண்ட் கார். பென்ஸ் E-Class என்னோட 3rd கார். இது வந்து என்னோட 4th கார். ஆக்சுவலாக நேனோ வந்து ஒரு 1,50,000 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் வந்து ரன் பண்ணேன். அதுக்கப்புறம் அது இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி என்னால் அதை ரெடி பண்ண முடியாமல் நிறுத்திட்டேன். தென் சன்னி வந்து ஒரு 1 year ஓட்டினேன். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1 yearலேயே நான் ஒரு 50,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி, உங்களுக்கே தெரியும் டீசல் வந்து ஓட்ட சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆகணும். அது ஒரு 1,80,000 ரீச் ஆனதுக்கப்புறம் சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருங்க. அரௌண்ட் 25-70, சரி லாஸ்ட் சர்வீஸ் 75,000 அவங்க பில் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ நான் என்ன பண்ணேன், சரி ஒரு லோக்கல் தான் நம்ம அதிகமாக ஓட்டுறோம். ஏன்னா நம்ம வெளில ஆர்டருங்கிறனால கஸ்டமர் டோர் ஸ்டெப் டெலிவரி ஆர்டர் டெய்லி ஒரு 50 கிலோமீட்டர் எனக்கு சுற்ற வேண்டிய சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது பார்க்கிங்க்கும் எனக்கு நேனோ ஓட்டிட்டு இருந்தாலும் பார்க்கிங்க்கு எனக்கு ரொம்ப சன்னி வந்து கஷ்டமாக தெரிஞ்சது. சரி நம்ம ஏன் போகக்கூடாது, சின்ன காருக்கு பார்க்கலான்னு நிறைய இக்னிஸ் பார்த்தேன், எஸ்ப்ரெஸோ பார்த்தேன், ஆட்டோமேட்டிக் எடுக்கலாம்னு நிறைய பார்த்தேன். இருந்தாலும் என் நேனோ வந்து என் கண்ணு முன்னாடி நின்றுட்டே இருந்தது. எனக்கு அது மாதிரி ஃபர்ஸ்ட் கார் ஆல்வேஸ் ஸ்பெஷல் கார். நிறைய பேரோட எமோஷனாக நேனோ இருக்கு. நேனோ வச்சிருக்க யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்னென்னா அது ரொம்ப நான் ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன், பட் அது ரெடி பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு டாட்டா டியாகோ வந்து அப்போ தான் EV வந்து பூம் ஆகிற டைம், ஒரு 1.5 years முன்னாடி. இப்போ நிறைய வாங்குறாங்க, அப்போ எல்லாருமே யோசிச்சாங்க. அந்த டைம் டியாகோ மட்டும் தான் இருந்தது. ரைட். அப்போ தான் டியாகோ பார்த்துட்டு வந்துட்டு இப்போ இந்த மாதிரி புதுசாக லான்ச் இருக்குன்னு இந்த யூடியூப்ல நிறையா பார்த்து, டெல்லியில போய் நிறைய ரிவ்யூ போட்டதில் கூட நான் பார்த்தேன். சரி ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு சாட்டர்டே நானும் ஒய்ஃபும் போனோம். டியாகோ பார்த்துட்டு அப்படியே எம்ஜி ஈரோடு போய் நான் பார்த்தேன். எனக்கு இது பார்த்த உடனே எம்ஜி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது, ரெண்டாவது நேனோவோட லுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது. ஸோ அங்கேயே எமோஷனல் கனெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஒய்ஃபும் பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, இதே எடுத்தாங்கன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. ஸோ சனிக்கிழமை ஈவினிங் போய் பார்க்குறேன், திங்கக்கிழமை புக் பண்ணுறேன், தேர்ஸ்டே பேமெண்ட் பண்ணுறேன். ஒரு 15 daysல வந்து வண்டி டெலிவரி ஆயிடுச்சு. இந்த நம்பரே பார்த்தீங்கன்னா நேனோவோட நம்பர் வேணுங்கிறதுக்காக, சேம் அதே நம்பர் வேணுங்கிறதுக்காக ஒரு 15 days இதுக்காக வெயிட் பண்ணி, ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வெயிட் பண்ணி சேம் நம்பர் எடுத்தேன். ஸோ திஸ் இஸ் மை
எமோஷனலாக ரொம்ப Emotional கனெக்டான Okay. கார் அது. சரிங்க. எனக்கு வாங்குனதுக்கு அப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட்டோட எல்லாருமே கேட்கறது ரேஞ்ச், அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் கரண்ட் டைமுங்க. ரைட். ஸோ ரேஞ்ச் எவ்வளோ ரியல் டைமில் கிடைக்குது? அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த கிலோவாட் ஹவரையும் நீங்களே உங்க வாயிலிருந்து ஓகே சொல்லுங்க. ரைட். ஆக்சுவலாக ஈவி பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக அந்த டர்போ இன்ஜின் ஓட்டுற மாதிரியெல்லாம் ஓட்டவே கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் ரேஞ்சை பார்க்கவே கூடாது. எப்படி நம்ம ரொம்ப ரஷ் பண்ணோம்னா மைலேஜ் ட்ராப் ஆகுதோ அந்த மாதிரி தான் இதுவும். அந்த நீங்கள் எல்லா ஈவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம புஷ் பண்ணும்போது அந்த கிலோவாட் வந்து ஓடும் முன்னாடி. எம்ஜி பொறுத்த வரைக்கும் நான் இந்த 20 months என்னோட டிரைவிங்கை வச்சு சொல்கிறேன். 5 கிலோவாட் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நீங்கள் வந்து புஷ் பண்ணி அதுவே நீங்கள் 60-70 தாராளமாக போகும். ஏன்னா இது 80-90க்கு மேலே இந்த வண்டி ஓட்டவும் முடியாது. ஸோ நீங்கள் அந்த கிலோவாட் 3-4லேயே ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க சொல்கிற 1%க்கு 2 கிலோமீட்டர் ஷியோராக கிடைக்குது. ஐம் டேம் ஷியோர். நான் கேரண்டி அதுக்கு, ஏன்னா நான் எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 42,000 இந்த 20 monthsல ஓட்டியிருக்கேன். ஒரு நாளைக்கு 70 கிலோமீட்டர் நான் தாராளமாக ஓட்டுவேன். ஸோ நான் 2 நாளைக்கு ஒரு தடவை தான் சார்ஜ் பண்ணுவேன். ஃப்ரம் கோபிச்செட்டிப்பாளையம் டு நான் ஹோல்சேல் கோயம்புத்தூர் பண்ணுறனால எனக்கு அங்கே கரெக்டாக 93 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. எங்கள் வீட்டிலேருந்து மேப் பண்ண 93 போயிட்டு திரும்பி வந்து ஒரு 10% நான் வந்து தான் சார்ஜே பண்ணுவேன். அதே மாதிரி சார்ஜிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 6.5 ஹவர்ஸில் ஃபுல் ஆயிரும். 6 ஹவர்ஸில் ஃபுல் ஆயிரும். ஒரு 220 கிலோவாட் இன்புட் நல்லா வருதுன்னா 6 மணி நேரத்தில் வந்து ஃபுல் ஆயிரும். நீங்கள் வாங்கின போது என்ன சார்ஜர் இருந்துச்சுங்க? 3.3 கிலோவாட். 3.3 கிலோவாட் தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் நான் வாங்கும்போது இல்லை. ஆக்சுவலாக நான் வாங்கும்போது இல்லாதனால அவங்க அது ஒரு 4 monthsக்கு அப்புறம் தான் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இதெல்லாமே லான்ச் பண்ணாங்க. நான் இனிஷியலாக எடுத்தனால அது கிடையாது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 4 ஹவர்ஸில் தான் ஃபுல் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஈவி பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணால் ரெகுலராக நம்ம பண்ணோம்னா இது நல்லா இருக்கும். என்னோட இது ஆக்சுவலாக வந்து நானுமே சொல்லணும்னு நினச்சேன். எந்த அளவுக்கு வந்து ஒரு ஈவி கார் வாங்குறோம்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பேட்டரி செல்ஸோட லைஃப் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. அது வந்து நீங்கள் நார்மலாக ஒரு மொபைல் ஃபோனே அதுதான். நீங்கள் வந்து ஒரு நார்மல் சார்ஜரில் போகிறதுக்கும் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் ரெகுலராக போகிறதுக்கும் அதோட பேட்டரியோட செல்ஸோட லைஃப் வந்து பாதிக்கப்படும். சரிங்க. அடுத்து பிரதர் நான் கேட்கணும்னு நினச்சது, இப்போ இந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் பாசிட்டிவாக தெரிஞ்ச விஷயங்கள் எத்தனை, நெகட்டிவாக தெரிஞ்ச விஷயங்கள் எத்தனை? நான் ஃபஸ்ட்டு நெகட்டிவ்ல ஆரம்பிக்கிறேன். நெகட்டிவ் ரொம்ப கம்மி, பாசிட்டிவ் தான் ஜாஸ்தி. நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்னொரு 150 கிலோமீட்டர் ரேஞ்ச், இன்னொரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுத்தாங்கன்னா உண்மையாகவே திஸ் இஸ் த பெஸ்ட் கார் ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா ஒரு 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் இதுன்னா நான் சொன்ன 3 காருமே இப்போ எடுக்கிறதே கிடையாது. அதனால தான் இவ்வளோ ஓட்டியிருக்கேன் நான். அதை கோயம்புத்தூரே இதிலே போயிட்டு வந்துடுறேன். இன்னொரு 100 கிலோமீட்டர்னா நம்ம பயப்படாமல் இதில் போய் இப்போ எங்கே வேணால் நம்ம சுற்றிட்டு வரலாம். நம்ம பக்கத்தில் இன்பிட்வீன் இந்த சைடு போகிற நம்ம சுற்றிட்டு வரலாம். அண்டு இன்னொரு நெகட்டிவ்னு பார்த்தா கொஞ்சம் இன்னும் வந்து இந்த 3 door கான்செப்ட் இல்லாமல் ஒரு 5 door கொடுத்துருந்தாங்கன்னா என்ன கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் இப்போ அம்மாலாம் பின்னாடி ஏறக்கு ஈஸியாக இருக்குது, இறங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது ஒன்று தான், மற்றபடி எல்லாம் வேறு எந்த நெகட்டிவ் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அதாவது என்ன சொல்கிறதுங்க, எனக்கு மாதம் 25,000 ரூபா டீசலுக்கு மட்டும் ஆகிட்டு இருந்தது. வருஷம் சர்வீஸ்க்கு ஒரு 50,000 ரூபா ஆகிட்டு இருந்தது. எனக்கு இது கம்ப்ளீட்டாக அப்படியே எனக்கு ஒன்றுமே கிடையாது இப்போ. ஏன்னா இப்போ நான் வீட்லேயே நம்ம கரண்ட் கனெக்ஷன் இருக்குனால நம்ம அங்கேயும் போட்டுக்கிறோம். எனக்கு என்ன இப்போ மாதத்துக்கு ஒரு 1000 ரூபா 1500 சேர்ந்து வருது. சர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. லாஸ்ட் சர்வீஸ் நான் 40 கிலோமீட்டர் பண்ணது 1850 ரூபா எனக்கு வந்துச்சுங்க. அவ்வளோ ஒன்றுமே கிடையாது. அது ஒரு எனக்கு தெரிஞ்ச 3 door கான்செப்ட் ஒன்றுமே ரேஞ்ச் தான். ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தாங்க, ஏதாவது வேரியன்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது என்னோட இது. ஆக்சுவலாக நாங்களுமே இந்த வின்சர் ஈவி லான்ச் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லாங்கர் ரேஞ்ச் பேக் வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி எம்ஜி காமெட்டுக்கும் ஒரு லாங்கர் ரேஞ்ச் பேட்டரி பேக் வந்துச்சுன்னா நிறைய யூசர்ஸ் வந்து இன்னுமே வந்து தேடி வருவாங்க. சூப்பர். இன்னும் அப்கிரேட் மட்டும் பண்ணாங்கன்னா போதும். சூப்பராக அமௌண்ட் டசன்ட் மேட்டர். கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி லோக்கல் ஓட்டம் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா பீப்பிள் சூப்பராக இருக்கும். ஏன்னா டியாகோட சக்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்க வந்து ரேஞ்ச் நிறைய வச்சுருக்காங்க. அதனால நிறைய அதுக்கு போனாங்க. இப்போ இது ஒரே ரேஞ்ச் அப்படிங்கிறனால கொஞ்சம், ஆனால் இது வாங்கினவங்க யாரும் விட மாட்டாங்க. ஆமாம், இது வந்து ஒரு எல்லாரும் டாய்க்கார இருக்கிறாங்க. நீங்கள் உள்ளே உட்காந்திங்கன்னா தெரியும். ஒரு நான் என்னோட கொலீக்ஸ் என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய நாங்கள் மீட்டிங் எல்லாம் போகும்போது பக்கத்தில் ஆடி பென்ஸ் எல்லாம் நிற்கும். அவங்க கூட போய் நிற்கும் போது நம்மளுக்கு ஒரு அவங்களுக்கு நம்ம அந்த கார் பக்கத்தில் நிற்கும் போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அவங்க வந்து இதை கேட்பாங்க, நல்லா இருக்கு கார், என்ன சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ள உட்காந்து எல்லாம் பார்ப்பாங்க. நம்மளுக்கு அது ஒரு ஹாப்பினஸ், நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் கார் ஆக்சுவலாக. சூப்பர். ஆமாம், அது வந்து ஒரு அப்புறம் இந்த வெளியில் சார்ஜ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்றது எனக்கு அது வருத்தத்தை கொடுத்துருக்குங்களா? இல்லை, அதான் இது ஜஸ்ட் செகண்டரி கார் தான், நாட் பிரைமரி கார். ஸோ வந்து நம்ம லோக்கல் பர்பஸ்க்கு எடுக்கிறனால வீட்டில் தினமும் போடுற மாதிரி பிளான் பண்ணிட்டோம்னா நல்லது. ஆமாம், இது போக வெளியே தாராளமாக போட்டுக்காது. நார்மல் ஒரு 20 amps பிளக் இருந்தால் போதும். நான் பின்னாடியே வந்து ஒரு 30 feet ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் ரெடி பண்ணி ஓகேங்க. எங்கள் ஃபாதர் இல்லா வீட்டுக்கு போனாலும் வேறு எங்கேயாவது நம்ம கஸ்டமர் வீட்டுக்கு எங்கேயாவது நார்மலாக போட்டுவிட்டேன். ஒன்றும் இதுக்காக தனியாக எதுவும் நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஒரு ஜங்ஷன் பாக்ஸில் ஒரு எம்சிபி மட்டும் வச்சாவே போதும். அந்த சர்க்யூட்டுக்கு அந்த கரண்ட்டுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் நம்ம பண்ணிக்கலாம். நான் அதை ரெகுலராக யூஸ் பண்ணுறேன்.
பண்ணுறீங்க. ஒன்றும் ப்ராப்ளமே ஸோ கிடையாது. அப்போ அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற மித்து இப்போ உடஞ்சிருச்சு. தாராளமாக தேவையில்ல. ஒரு 5 மணி நேரங்கிறது நம்ம நார்மலாக ஒரு சாப்பிட போனாவே 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம். 1 மணி நேரம் லஞ்ச் முடிச்சவருக்கு 1 ஹவர் 1.5 ஹவர் செய்யுது. நம்ம எப்படி இதை எடுத்துகிட்டு போகும்போது ஈவி பொறுத்த வரைக்கும் ப்ரிப்ளாண்டாக தான் போகிறோம். எல்லாருமே எவ்வளோ பெரிய ரேஞ்ச் காராக இருந்தால் ப்ரிப்ளாண்டாக தான் நம்ம போகிறோம். அப்படி பிளான் பண்ணி போயிட்டோம்னா இட்ஸ் பெஸ்ட் ஒன். ஓகே பிரதர், இன்டீரியர்னு வரப்போ உங்களுக்கு இன்டீரியரோட பிளாஸ்டிக் குவாலிட்டிங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த ராட்லிங்னஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்களா? இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா இன்டீரியரோட ஃபேப்ரிக் அண்ட் பிளாஸ்டிக் குவாலிட்டி? இல்லை, கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாவே ஒரு ரிச் லுக் கிடைக்குது நம்மளுக்கு. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பெரிய காரோட இது அந்த கிரே அண்ட் ஒயிட் ஷேடில் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டில் வந்து பிளாக் கொடுக்குறாங்க, அதுவும் ஒரு நல்லா இருக்குது. பட் அடுத்த வேரியண்ட்டில் இந்த ஒயிட் அண்ட் கிரேவும் இதுவும் நல்ல லுக் லைக் பார்த்திங்கும்போது ஒரு நல்ல ஒரு பெரிய ப்ரீமியம் காருக்கான லுக் கொடுக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் சொன்ன அந்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஸ்ட்ராங் தான். எதுவுமே வந்து இது நான் கிட்டத்தட்ட 20 வருஷம் எனக்கு ஒரு 2 வயசு குழந்தைங்கனால போட்டு எல்லாம் அழுக்கு பண்ணுறது கீச்சறது எல்லாம் இருக்கும். பட் அதுக்குமே இது தாங்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கே தாங்குதுன்னா அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அவங்க போட்டு ஏறி மிதிக்கிறது எல்லாம் பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்கு. என்னோட இது ஒரே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் அடிக்கடி க்ளீன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேபிஸ் இருக்கிற டைமில் இந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் மட்டும் அழுக்காகுது. பட் பெட்டர் நம்ம கொஞ்சம் எல்லாம் இதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி ஆயிருக்காது. இது ஒன்று மட்டும் தான். பட் இதுவே நல்ல குவாலிட்டி தான். கிளியறதோ இல்லை வந்து ஸ்க்ராட்ச் ஆகுறதோ எல்லாம் எதுவுமே கிடையாது. பெட்டர், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏசியோட கூலிங் எப்படி இருக்குங்க? ஏசி ஆஸ் யூஸ்வல் சொல்ல வேண்டியதே கிடையாதுங்க. ஈவி பொறுத்த வரைக்கும் ஏசியோட த்ரூ தான் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஒரு 3 வச்சாவே போதுங்க. இதை கேபின் ஸ்பேஸ் சின்னதுங்கிறதுனால பின்னாடியே நல்ல கூலிங் ஆகும். இன்ஸ்டன்ட் கூலிங் கிடைக்காது. முன்னாடியெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு 5 ஃபேன் ஸ்பீடில் வச்சுட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல ஃப்ளோ கிடைக்கணும், சூப்பராக கிடைக்கும். ஸோ இந்த வண்டியோட பவர் பற்றி பேசலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 டன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 44 BHP இருக்குது. இந்த பவர் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ எப்படின்னாங்க, நம்ம இந்த சின்ன காருக்கு பவருங்கிறது ரொம்ப ஜாஸ்தி தான். நம்ம ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்ட்ரெச் பண்ணோம்னா ஒரு 9 செகண்ட் 10 செகண்ட்ஸ்லாம் வந்து 100 ஈஸியாக போயிடும். ஆனால் என்ன நம்ம சின்ன காரனால கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குமோன்னு தெரியும். பட் இதை ஈவி பொறுத்த வரைக்கும் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, நம்ம ஒரு பெட்ரோல் கார் 1 லேக் ஓட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இன்ஜினோட பவர் கொஞ்சம் இதாகும். இது நான் எடுத்தப்போ எப்படி இருந்தோ இந்த 42,000 கிலோமீட்டரில் சேம் பவர் சேம் ஃப்ளோ எல்லாம் பக்காவாக இருக்குது. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பிரதர், இப்போ இதோட ஆடியோ சிஸ்டம் வந்து டியூவல் ஸ்பீக்கர்ஸோட கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குங்க? போதுமான அளவுக்கு இருக்குங்களா? ஓகே. இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு சின்ன காருங்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப சவுண்ட் வச்சு உள்ளே உட்காரவும் முடியாது. நல்லா இதோட மெயின் அட்ராக்ஷனே இந்த முன்னாடி இன்ஃபோடெயின்மெண்ட் தான். நல்ல வைட் ஸ்க்ரீனாக பெருசாக கொடுத்துருக்காங்க. நல்ல விசிபிளாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. அந்த ஆப்பிள் கார்ப்ளேயில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப டிரைவருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டான ஒரு நல்ல இதில் இருக்குது. சூப்பர். ஸோ இதுக்கப்புறம் வந்து சீட்ஸ் ஒரு கம்ஃபர்ட் பிரதர். இப்போ வந்து பின்னாடி சீட்டில் உட்காரோம் அப்படின்னா பின்னாடி சீட்டில் வந்து அடல்ட்ஸ் உட்கார முடியுதுங்களா? தாராளமாக உட்கார. நான் இப்போ லாஸ்ட் டைம் போனப்போ நாங்கள் ஒரு 3 பேர் கோயம்புத்தூர் போனோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி தான் உட்காந்துட்டு வந்தேன். நான் கொஞ்சம் ஹைட்டுங்கிறதுனால எனக்கு காலெல்லாம் ரொம்ப இடிக்கும். நான் பின்னாடி ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்துட்டு போனேன். இல்லை கால் நல்லா வைடாக வச்சுட்டு தான் போனேன். நாங்கள் இதுக்கும் ஒரு 1 ஹவர் ட்ராவலில் 2 பேர் நானும் ஒய்ஃபில் பின்னாடியே உட்காந்துட்டு போயிருக்கோம். தம்பி அம்மா ஓட்டும் போது பின்னாடியில் உட்காந்து போயிருக்கோம். அதெல்லாம் எந்த ஒரு இது கிடையாது. இப்போ 3rd row வந்து ஒரு இன்னோவா 3rd row சீட் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அது மாதிரி இருக்கும். அதை விட கொஞ்சம் லெக் ரூம் நல்லாவே இருக்கும். என்ன ஒரு கொஞ்சம் அகலம் வந்து கம்மியாக இருக்கிறனால நம்ம கொஞ்சம் இதாக தெரியும். பட் பார்க்கறதுக்கு அது அப்படி இருக்கும். அப்படி உட்காந்துட்டு போனால் அந்த இதே தெரியாது. விசிபிலிட்டியில் எப்படி இருக்குங்க பிரதர்? உள்ள உட்காந்து பார்க்குறப்ப ரோட் விசிபிலிட்டிலாம் பக்காவாக இருக்குங்க. நல்லா சாஞ்சு தாராளமாக பொறுமையாக ஆட்டோமேட்டிக்குனால 2வது இங்கே எல்லாம் ஃபுல் ஃப்ரீயாக இருக்கனால காலை எப்படி வேணால் வச்சு நம்ம பொறுமையாக தாராளமாக போகலாங்க. ஒன்றும் இதில் 2வது ஹேண்ட்லிங் எல்லாம் பக்காவாக இருக்குங்க. அதெல்லாம் குறையே இல்லை. எம்ஜி காமரோட டிரைவபிலிட்டி பிரதர், உங்களுக்கு வந்து இதோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது? நார்மல் ரோட்ஸில் போகிறப்ப இந்த ரோட் நாய்ஸ் டயர் நாய்ஸ் பற்றிலாம் பேசலாங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரைட். இது ஆக்சுவலாக சின்ன டயர் 12 inches டயர் தான் அது. அப்சல்யூட்லியும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ரோட் நாய்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் அந்த ஷேக்கிங் எல்லாம் இருக்கும். ஏன்னா சின்ன காருங்கிறனால உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர்லாம் பார்த்து தான் விடணும். ரொம்ப நம்ம நார்மலாக விடுற மாதிரிலாம் போய் விட்டோம்னா ஹேட்ச்பேக் எப்படி அங்கேயும் ஆடும் அந்த மாதிரி இது ரொம்பவுமே ஆடும் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மட்டும் நம்ம பார்த்து விடணும். குழி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மட்டும் கொஞ்சம் மெதுவாக விட்டுட்டோம்னா இந்த தொந்தரவு இல்லை. சஸ்பென்ஷன் ஆஸ் யூசுவல் நல்லா இருக்குங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குங்க பிரதர்? ஒரு 80+ போகிறப்போ வந்து என்ன ஸ்டெபிலிட்டி? நான் வந்து கோயம்புத்தூர் ஹைவேல வந்து 110 வரைக்கும் நான் போயிருக்கேன். அது மேக்ஸிமம் ஸ்பீடே 108 110 தான் வருங்க. அது அதுக்கு மேலே வராது. அந்த ஸ்பீட்லேயே போயிருக்கேன். அது துளி கூட வாப்ளிங் ஆகிறதோ இல்லை காற்றுக்கு ஆடுறதோ, ஏன்னா வெயிட் இருக்கிறனால உங்களுக்கு வந்து காற்றுக்கு வந்து ஆடாது. ஒரு சில சின்ன வெஹிக்கிள் இப்போ நேனோவில் பார்த்தீங்கன்னா காற்றுக்கு பயங்கரமாக ஆடும், சத்தம் நம்மளுக்கு அந்த ஏரோட இது கேட்கும். பட் இது அந்த ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா நான் 100 ஸ்பீடெல்லாம் அசால்ட்டாக போயிருக்கேன் இதில். அப்புறம் பிரேக்ஸுங்க பிரதர், இப்போ
குட்டி வண்டி, ஸோ இதில் பிரேக்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? இது ஏபிஎஸ்ங்கிறனால நம்ம பிரேக்ஸ் பற்றி எந்த கவலையும் கிடையாது. எந்த ஆமாங்க, நீங்கள் எந்த 100 ஸ்பீடில் போய் எவ்வளோ பெரிய வண்டி நிறுத்தினாலும் கொஞ்சம் அந்த ஷேக்கிங் இருக்கதான் செய்யுங்க. சின்ன வண்டிங்கனால உங்களுக்கு அந்த ஏரோட ஸ்பீடு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பிரேக் பிடிக்கும்போது லைட்டாக ஒரு சின்ன ஷேக் இருக்கும். பட் ரொம்ப பயக்கிற அளவுக்குலாம் இருக்காது. அதனால ஏபிஎஸ் நல்லாவே ஒர்க் ஆகுது. அதில் பிரேக்ஸுமே நம்ம ஸ்லைட்டாக கொடுத்தா அழகாக நிற்குது. ஆமாம். இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் வந்து லெஃப்ட் ரைட் போய் எடுக்க அது தேவையே கிடையாது. நீ தாராளமாக இடிக்கலாம். இது வரைக்கும் ஒரு நாள் கூட இடிச்சதே கிடையாது. ஆமாங்க. ரெண்டாவது உங்களுக்கு இந்த ரீஜென்ரேஷன் மோடு இருக்கிறதுனால நான் ஹெவியில் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம லோக்கல் அதிகமாக ஓட்டுறதுனால எங்கே ஸ்பீட் பிரேக் குழி இருக்குங்கிறது எனக்கு கொஞ்சம் அளவுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நான் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரேட்டர்லேருந்து காலை எடுத்தேன்னா எனக்கு வந்து பிரேக்கே பிடிக்க வேண்டியதில்லை. ஆமாங்க. இப்போ 40,000 ஓடிச்சு. எனக்கு பிரேக் பேட்ஸ் பார்த்தீங்கன்னா 20% கூட இன்னும் தேயலை. அந்த அளவுக்கு தான். ஆமாம், லாஸ்ட் டைமே ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொன்னாங்க. 30லேயே வந்து மாற்றணும்னு சொன்னாங்க. பட் எடுத்து பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது, நீங்கள் இன்னும் 30,000 ஓட்டலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் மேக்ஸிமம் பிரேக்ஸ் யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க. ஆமாம். ஸோ ஈவி பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ ரீஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் சேவ் ஆகும். ஏன்னா எல்லாருமே நான் பார்த்த வரைக்கும் எம்ஜி காமன் எடுக்கிறவங்க, அதாவது இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம லாங் ட்ரிப்ஸ் போக முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈரோட்டுங்க இறங்க, இப்போ ஈரோடுலேருந்து நம்ம கோயம்புத்தூர் போகிறதுக்கே யோசிக்க வேண்டியதாக இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை அப்படின்றப்போ நீங்கள் சொல்கிற சொல்யூஷன் வந்து ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக இருந்தது. நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எம்சிபியோட வச்சுருந்தோம்னா எங்கேயாவது போகிறோம்னா அங்கே நியர்பையில் நம்மளால சார்ஜ் போட்டு பயன்படுத்திக்க முடியுது. கண்டிப்பாக நீங்கள் அந்த ஜங்ஷன் பாக்ஸ் மட்டும் ஈவி பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ப்ராப்பராக ஒரு எலக்ட்ரிஷியன்ஸை கொடுத்து எம்சிபி நல்ல ஒரு குவாலிட்டியான நல்ல பிராண்ட் எம்சிபி வச்சு நல்ல அந்த 20 amps ஒயர் என்னமோ சொல்லுவாங்க, 20 ஸ்கொயர் mm அந்த நல்ல ஹெவியான ஒயர் வச்சுட்டிங்க அப்படின்னா குவைட் ஓகே. நீங்கள் தாராளமாக எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும் இல்லைங்க. இப்போ நம்ம டர்ன் பண்ணுறதுக்குங்க போய் வரதுக்குலாம் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். மெயினாக வந்து பார்க்கிங்கு. நான் எனக்கு வந்து இந்த மாலுக்கு போனாவோ இல்லை எங்கேயாவது ஏதாவது திருவிழாவில் போனால் பார்க்கிங் இல்லாமல் ரொம்ப சிரமம். எனக்கு ஒரு 4 அடி சந்து இருந்த போது நான் உள்ளே நிறுத்திட்டு நான் வாட்டுக்கு போயிடுவேன். அது ஒன்று. ரெண்டாவது நம்ம அடிக்கடி கோயம்புத்தூர் போகிறதுனாலிங்க டீசல் எல்லாம் வச்சப்போ இந்த லெஃப்ட் காலை வலிக்கு கிளச்சு மிதிச்சு அது டீசல் கார் சொல்லவே வேண்டியதில்லை. இது எனக்கு இப்போ அது எடுக்கிறக்கே பயமாக இருக்குது. இதுதான் நான் எடுத்து போனேன் அப்படின்னா நீலாம்பூரில் ஆரம்பித்து அண்ணா சில ஸ்டாப் வரைக்கும் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க. காலை தூக்கி அப்படியே வச்சுட்டு அப்படியே ஏசி பாட்டு ஓடிட்டு இருக்கு, நான் பாட்டுக்கு ஜாலியாக போயிடலாங்க. அது எந்த நம்ம கார் ஓட்டுறோங்கிற ஃபீலே இருக்காதுங்க. ஆக்சுவலாக 2 வீலர் எடுக்கிறது இல்லைங்க. இப்போ 2 வீலரே எடுக்கிறது முதலே ரொம்ப கம்மி தான். ஆஃபீஸ் போகிற மட்டும் எடுப்பேங்க. இப்போ சுத்தமாக எங்கே போனாலும் கார் தான். எங்கே போய் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் எங்கள் ரோட்லலாம் நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்னா கூட நம்ம காரில் ஏசி போட்டு உட்காந்துக்குவோம். 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஓட்டினாலும் ஒரு 2% 3% தான் கம்மியாகுங்க. அப்படிலாம் கணக்கு போட்டோம்னா ஃபியூவல் கன்சப்ஷன் கம்பேர் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸுங்க இது. ஆமாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா ஒரு கன்சர்ன் வந்து இந்த ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும் நாளைக்கு வாங்கிட்டு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ரீசேல் பற்றி நம்ம இன்னும் அது யோசிக்கல. ஏன்னா நம்ம வந்து வாங்கி இப்போ 1.5 வருஷம் தான் ஆகுது. ஆக்சுவலாக ஈவி மார்க்கெட் வந்து இப்போ தான் கொஞ்சம் பூம் ஆகுதுங்க. நல்லா இப்போ தான் நிறையா பேர் வாங்குறாங்க. ஏன்னா நான் வாங்கும்போதே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 9,80,000 லான்ச் பண்ணும்போது என்னை எல்லாம் பேசினாங்க, ஏன்னா 10 லட்ச ரூபா போட்டு இந்த கார் வாங்குறியா, இன்னும் 2 லட்சம் போட்டு நல்லா லக்ஸுரி ஏதாவது நல்ல காரை வாங்கலாம், நிறைய ப்ரிஃபர்ட் சாய்ஸ் இருந்தது. பட் நம்மகிட்ட ஆல்ரெடி கார் இருக்கிறனால நம்ம பர்பஸ் ஆஃப் யூஸ் வச்சு தான் நம்ம கார் வாங்குகிறோம். ஸோ என்னென்னா ரீசேலுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் தெரியுங்க இதோட எப்படி டெவலப் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். பட் பேட்டரியோட காஸ்ட் வச்சு தான் ரீசேலே முடிவு பண்ண முடியும். இனி நம்ம ஏன்னா ஒரு 5 வருஷம் அவங்களே 8 years வாரண்டி தராங்க, 1,20,000 வாரண்டி கொடுக்குறாங்க. இன்கேஸ் ஏதாவது ஃபெயிலியர்னா கூட அவங்களே ரீப்ளேஸ் பண்ணி தரக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நம்ம ரீசேல் பற்றி பயப்பட வேண்டியது இல்லை. பட் அதுக்கு தான் அவங்க இந்த வின்சருக்கெல்லாம் இப்போ வந்து நிறைய இந்த பைபேக் வேல்யூ எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதுக்கு சொல்லியிருக்காங்க. பட் தெரியல அந்த ரீசேலுங்கிற கான்செப்டுக்குள்ள நம்ம இன்னும் போகலை. ஆமாம், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு தான் தெரியுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம செலவு பண்ணுற காசுக்கு வண்டி ஓடுனா சரிங்க, அதுக்கப்புறம் வண்டி ஓடுனா அது வந்து நமக்கு ப்ராஃபிட் தான். நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ்லேயே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை தானே கொடுத்துருக்கு. கண்டிப்பாங்க. இப்போ நான் இன்னொரு 1 வருஷத்தில் நான் இந்த காருக்கு ஸ்பெண்ட் பண்ண மணி நான் வெளியே எடுத்துருவேன். ஏன்னா எனக்கு மாதம் 20,000 கணக்கு போட்டால் வருஷம் 2,40,000. 3 வருஷத்துலேயே எனக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் 7.5 லட்ச ரூபா பக்கம் ஆயிருதுங்க. அது போக சர்வீஸ் வருஷம் 50,000 போட்டால் அது ஒரு 1.5 லட்சம் 9 லட்சம் ஆச்சு. எனக்கு இந்த கார் வாங்கலையே எனக்கு 9 லட்சம் செலவு இருக்கும். இந்த கார் வாங்கினதுனால எனக்கு 9 லட்சம் மிச்சம். ஸோ ஆஃப்டர் 4th இயர் இது எல்லாமே எனக்கு நான் ஓட்டுறது பூராமே எனக்கு ப்ராஃபிட் தாங்க.
பர்சனலாக இப்போ நிறையா பிராண்ட்ஸ் இருக்குல்லங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா, மஹிந்திரா இவங்கெல்லாம் ஆல்ரெடி வந்து டாடா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எலக்ட்ரிக்கில் ரொம்ப நாளாக இருக்கிறாங்க. இப்போ இந்த எம்ஜி பிராண்ட் போகும்போது உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுங்களா? எம்ஜி பிராண்ட் போகலாமா இல்லை வேற பிராண்ட்ஸ் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேள்வி இருந்துச்சுன்னா, இல்லை அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்த உடனே பிடிச்சது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ரெஷன் மாதிரி? நான் வந்து சிட்ராயின் EC3 பார்த்தேன், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். ஓகேங்க. அதுவும் நல்லா இருந்தது. நல்லா அதோட ஸ்பேஸ் வந்து இந்த 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 செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் C3 வந்து EC3 வந்து உண்மையாகவே சூப்பராக பின்னாடி எல்லாம் நல்லா இருக்குங்க. சஸ்பென்ஷன் சூப்பராக இருந்தது. அவங்க அதை ஹைலைட் பண்ணி கூட சொன்னாங்க. அடுத்து டியாகோ. நம்ம ஆல்ரெடி நெக்ஸான் EV இருந்ததுனால டாடா மேலே ஒன்றும் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. ஆல்ரெடி அவங்க மார்க்கெட்டில் லீடிங்கில் இருந்தாங்க. இப்போ MG அப்படின்னா ஒன்று வந்து நமக்கு பார்க்கறதுக்கு நேனோ மாதிரி இருக்குது. நேனோ ரொம்ப நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கு. நிறைய மெமரிஸ் இருக்குது எனக்கு நேனோவில். அதனால் அதுக்காக இதை நான் எடுத்தேன். ரெண்டாவது என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சது. பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது, அழகாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. ரெண்டாவது நான் எப்பவுமே கொஞ்சம் யூனிக்காக ட்ரை பண்ணுவேன். நம்மளுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் இதை நம்ம எடுத்தோம். ரெண்டாவது எம்ஜிங்கிறது நல்ல எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி, நல்ல ஃபாரின் பிராண்டு. அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது ஹெக்டாரோட வந்தாங்க, 20 lakhs ப்ளஸ் ப்ரைஸோட உள்ள வெளியே வந்தாங்க. அப்படிங்கும்போது நம்ம எம்ஜி ஓட்டிகிட்டு போனாவே இதுன்னு எம்ஜி காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அதான் சொல்கிறேன், நம்ம ஒரு 60-70 lakhs கார் பக்கத்தில் நிறுத்தினாலும் நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பினஸ் கிடைக்கும். நம்ம கார் அங்கே நிற்குது அப்படிங்கிற இது. பட் ப்ராக்டிக்கலாக டியாகோ EVங்கிறது ஆல்ரெடி டியாகோ மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம டியாகோ EVங்கிறது அது யூஸ்வல் டியாகோ கார் மாதிரி தான் இருந்தது. இது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான காரு. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்ஷன். ஒரு கார்கள்லாம் இன்னும் வந்து நம்ம மார்க்கெட்டில் இன்னும் வந்து பெருசாக வரலை, இப்போ தான் வர ஆரம்பிக்குதாமா. இப்போ நான் எடுத்து எனக்கு ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போய் காரை நிறுத்தினா குறைஞ்சது ஒரு 7-8 பேர் வந்து ரவுண்ட் பண்ணிடுவாங்க. என்ன காருங்க இது, நல்லா இருக்குது, என்ன பிராண்டு, பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது, அந்த மாதிரி. இப்போ இந்த 6 மாதமாக தான் இல்லை. ஏன்னா எப்போவுமே இப்போ கூட எங்கேயாவது வெளியே போனால் கூட ஒருத்தராவது கேட்பாரு என்ன காருங்கிறது கண்டிப்பாக கேட்பாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருள் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட இன்னொருத்தர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா இன்னும் நமக்கு ஹாப்பினஸாக இருக்கும். அதுதான் இதோட இதுங்க. ஸோ ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் பிரதர், எல்லாருமே கேட்குறது எம்ஜியோட சர்வீஸ் எப்படி இருக்குது? சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஈரோடில் இப்போ தான் வந்து நான் ஈரோடில் எடுத்தனால ஈரோடு இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே நீட் சம் டைம் டு டெவலப். ஸோ கோயம்புத்தூர் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி நல்ல இது சர்வீஸ் போகிற நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் பாடி ஷாப் முதல் கொண்டு இருக்கிறனால. இப்போ ரீசெண்டாக சின்ன கிராக் ஆனப்போ கூட பாடி ஷாப் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஈரோடு நல்லா இருக்குது. பட் கோயம்புத்தூருங்கும் போது நம்ம அங்கே நிறையா ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ மை ப்ரிஃபர்ட் சாய்ஸ் வந்து இப்போதைக்கு கோயம்புத்தூர் வந்து பெஸ்ட்டுன்னு பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிற மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள்? ஒரே ஒரு விஷயம் தாங்க. EV பொறுத்த வரைக்கும் ஒரு மித்து இருக்குது, இது வந்து நின்று போயிடும், இது வந்து நம்ம பார்த்துட்டே போகணும் அப்படின்னு. உண்மையாகவே அது ரொம்ப நல்லது தான். ஏன்னா ஒரு பிளான் பண்ணி பண்ணுறது என்றைக்குமே தப்பாக போகாது. பிளான் பண்ணி பண்ணுறது, இது பிளான் பண்ணி நம்ம ட்ரிப் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து மறுபடியும் நம்ம சொல்கிறது இது இட்ஸ் செகண்டரி கார். ப்ரைமரியாக இதை நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. இது ஒரு செகண்டரி காருங்கிறனால ஒரு நாளைக்கு யாராவது ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை ஸ்கூலுக்கு ஏதாவது கிட்ஸை கொண்டு போய் விடுறவங்க ஒரு 30 to 40 கிலோமீட்டர் டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இட்ஸ் பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா இன்றைக்கி பெட்ரோல் விற்கிற விலைக்கு எனக்கு எனக்கு 20,000 இப்போ மாதம் மிச்சமாகுது. ஒரு 10,000 மாதம் பெட்ரோல் செலவு பண்ணுறவங்களுக்கு இது நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், கண்ணை மூடிட்டு இப்போ எம்ஜி காமெட் எடுக்கலாம். ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் அவங்க மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. எனக்கெல்லாம் நான் வந்து 200 வரைக்கும் நான் ரியல் டைம்லேயே எடுத்துருக்கீங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 42,000 நான் வந்து ஒரு இங்கிருந்து ஒரு 200 கிலோமீட்டர் சிங்கிள் ஸ்ட்ரெச்லேயே ஆஃப் பண்ணாமல் நான் போயிட்டே வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கணக்கு சொல்லலாம். ரைட், 20 months ஆச்சுங்க. ஸோ அப்படின்றப்ப அதில் வந்து ஒரு 42ங்கும் போது கம்ப்ளீட்டாக இந்த ப்ராடக்ட்டை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக. நான் இவ்வளோ தூரம் இப்போ 40,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் ஒரு காரை ஒருத்தர் வந்து பிடிச்சிருக்குன்னா அது உண்மையாக பெரிய விஷயம். ஏன்னா நான் நிறைய 2-3 வண்டியெல்லாம் எடுத்து ஓட்டி வேண்டான்னு திருப்பியெல்லாம் கொடுத்துருக்கேன். செகண்ட்ஸே எடுத்துகிட்டு இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி. பட் EV பொறுத்த வரைக்கும் நம்ம பயந்த மாதிரி கிடையாது. உண்மையாகவே இதோட ரேஞ்ச் வந்து 180+ கேரண்டியாக கிடைக்கும். நம்ம சொன்ன மாதிரி இந்த 5 கிலோவாட்டுக்குள்ளே 60-70 ஸ்பீட்லேயே ஓட்டினா பண்ணலாம். ரெக்கமெண்ட், ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். தாராளமாக ஒரு லோக்கல் இப்போ ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டுறவங்களுக்கு தாராளமாக எடுக்கலாம். மெயினாக வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், லேடிஸ் எல்லாம் வந்து குழந்தைக்கு ஸ்கூலுக்கு இன்றைக்கி இருக்கிற பைக்குலாம் எடுத்துகிட்டு போய் சரியான ஏன்னா ரோடெல்லாம் சரியாக இல்லை, சேஃப் கிடையாது. ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது தாராளமாக வந்து நம்ம ஓட்டலாம். அவங்களுக்கு இப்போ என் ஒய்ஃபெல்லாம் ஈஸியாக ஓட்டுவோம். அப்படிங்க இதெல்லாம் ஓட்டியே பழகுனா நல்லா ஓட்டுவோம். அப்படிங்க அதனால் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட். ஓகே. இந்த வாகனத்தோட பில் குவாலிட்டி உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக. நீங்கள் இப்போ டோர் சாத்தும் போது சத்தம் கேட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து சின்ன காராருக்கு ரொம்ப இதாக நினைக்கிறாங்க. பட் உண்மையாக டோரெல்லாம் வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாலாம் வந்து சாத்தவே முடியாது. நல்லா டம்பு நடிச்சாதான் சாத்தும். இப்போ லாஸ்ட் டைம் எனக்கு இந்த இடம் வந்து ஒரு லாரி வந்து லைட்டாக
இடிச்சு வண்டியே ஒரு ஆடு ஆடிச்சு. ஓகே. எனக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும்தான் அடிபட்டுச்சு. மற்ற எதுவுமே வந்து ஒரு சின்ன உள்ள எனக்கு சின்ன எந்த இதுவுமே நான் ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் இடிச்சப்போ எனக்கு எந்த இதுவும் ஆகலை. எனக்கு அப்போயே அதோட பில்ட் குவாலிட்டின்னு தெரிஞ்சிச்சு. உண்மையாகவே இது நல்லா பார்க்குறதுக்கு அப்படி இருக்குங்க. பட் அந்த அளவுக்கெல்லாம் பில்ட் குவாலிட்டி கம்மிங்கிறதுல கிடையவே நல்லா கிடையாது. சாலிடாக நல்லா பண்ணியிருக்காங்க. சாலிடாக இருக்குது. ஹெட்லைட் வெளிச்சம் பிரதர், இது வந்து எல்லா டைம்லையும் எப்படி இருக்குது, மழை டைமில் எப்படி இருக்குது? நல்லாவே இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் சரி, யூசர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோமோ அது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அனதர் வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டோட யூசர் ரிவ்யூ இதே மாதிரி ஷேர் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கோம். செக் அவுட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இல்லை, மற்ற எந்த சேனல்ஸ்லையும் உங்களோட யூசர் ரிவ்யூஸை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பெட்டராக ஒரு வாகனத்தோட இன்ஃபர்மேஷன் மக்கள்கிட்ட கன்வே ஆகும். சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எப்பவுமே சொல்கிறதா, ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. பொறுப்பாக வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.